بسم الله الرحمن الرحيم. வாருங்கள், உங்கள் இறைவன் உங்களுக்கு எவற்றை தடுத்துள்ளான் என்பதை எடுத்துரைக்கிறேன் என்று நபியே கூறுவீராக. அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள். பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள். அவர்களை துன்புறுத்தாதீர்கள். வறுமையின் காரணமாக உங்கள் பிள்ளைகளை கொலை செய்யாதீர்கள். நாமே உங்களுக்கும் அவர்களுக்கும் உணவளிக்கிறோம். மானக்கேடானவற்றில் வெளிப்படையானதையும் மறைமுகமானதையும் நெருங்காதீர்கள். அல்லாஹ் புனிதமாக்கிய எந்த உயிரையும் நியாயமின்றி கொலை செய்யாதீர்கள். நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக இதனை உங்களுக்கு ஆணையிடுகிறான். அநாதைகள் பருவமடையும் வரை அவர்களின் செல்வத்தை நியாயமான முறையிலேயே தவிர நெருங்காதீர்கள். அளவையும் நிறுவையையும் நீதத்துடன் நிறைவேற்றுங்கள். எவரையும் அவரது சக்திக்கு உட்பட்டே தவிர சிரமப்படுத்த மாட்டோம். நெருங்கிய உறவினராக இருந்தாலும் பேசினால் நீதியை பேசுங்கள். அல்லாஹ்வின் உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள். நீங்கள் சிந்திப்பதற்காக அவன் இதனை உங்களுக்கு ஆணையிடுகிறான். இதுவே எனது நேரான வழியாகும். எனவே இதனை பின்பற்றுங்கள். வேறு வழிகளை பின்பற்றாதீர்கள். அது அவரது வழியை விட்டும் உங்களை பிரித்துவிடும். நீங்கள் இரையச்சமுடையோர் ஆவதற்காக அவன் இதனை உங்களுக்கு ஆணையிடுகிறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. السلام عليكم ورحمة الله وبركاته.